அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவது நிச்சயமாக யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதா? எந்த 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கிறது? இதில் உங்கள் ராசியான கன்னிராசி உள்ளதா என்று பார்த்தால் நிச்சயமாக உள்ளது என்று சொல்லிவிடலாம். சில நன்மைகள் நிச்சயமாக இந்த கிரக இணைவன் காரணமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக சனி செவ்வாய் இணைவு என்பது கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது சில சிரமங்களை அதீதமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான். நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறாருங்க. நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு பல்வேறு விதமான நன்மை கொடுப்பதாக இருந்தாலும் தீமை கொடுப்பதாக இருந்தாலும் சனிக்கு நிகர் சனி என்று சொல்லிவிடலாம். அதே போன்றுதான் மிக வலிமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்றால் சுப நிகழ்வுகள் என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் இல்லாமல் நிச்சயமாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் திருமணம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ, புதிய வீடு வாங்குவதோ, வீட்டு மனை வாங்குவதோ, நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளும் ஈரம் மிக்க பணிகளாக இருப்பக்கூடிய இடங்கள்ல செவ்வாயின் ஆதிக்கம் உண்டுங்க. இது போன்ற நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய அனுகிரகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு, சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். ஆனால் அதே சமயம் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை சேர்ந்து கிடைக்கும் போது சில சமயங்கள்ல அதீத சிரமத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட இரு கிரகங்களின் பார்வையின் காரணமாகவே பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும் போது 2 கிரக நிலைகளும் ஒரே இடத்தில் இதிலும் 30 வருடம் கழித்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் செவ்வாய் இணைவது பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் அதே சமயம் கோல்சார விதியின் அடிப்படையில் 3 ராசிக்கு மிக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறன. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாயும் அவருடன் இணைந்து 4, 7 மற்றும் 8 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் செவ்வாய் சனியின் பார்வையானது சிம்மராசிக்காரர்களுக்கு தான் அதீதமாக கிடைக்கிறது. சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களை விட அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அதீதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தேவை. இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் அதீத விழிப்புணர்வு தேவைங்க. பல்வேறு விதமான ஏமாற்றுதலை உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. விலை உயர்ந்த பொருட்களை விற்று தற்போதைய நிலையை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய கடன்கள் வாங்குவதற்கான ஒரு நிலையும் ஏற்படலாம். எனவே இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மட்டுமல்ல, மீனராசிக்காரர்கள் விரயத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருக்கிறது. இதேபோன்று கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த ராசிக்காரர்களும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக 12 ராசியிலே அதிக கவனம் தேவையான ராசியாக கும்பராசி தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியில் இந்த 2 கிரக நிலைகளும் இணைவு ஏற்படுதுங்க. எனவே தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அடிக்கடி சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் முடிந்து போன பழைய விஷயங்களும் கூட தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கொடுக்கல் வாங்கல் திடீரென பல்வேறு விதமான மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் எண்ணற்ற பிரச்சனைகள்
இல்லத்தை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பு மற்றும் பார்வையின் காரணமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை. பண பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாது வில்லங்கம் ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உடன் பிறந்தவர்களால் கோபத்தை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். ஆனால் மற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக 3, 6, 11 ஆகிய இடங்கள். இந்த 2 கிரக நிலைகளுக்குமே கோல்சார விதியின் அடிப்படையில் நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது தனுசு, கன்னி மற்றும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த இணைவால் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் மற்ற ராசிக்காரர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது சற்று நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். அதே போன்றுதான் சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அஷ்டாஷ்டக சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி செவ்வாய் இணைவு காரணமாக சில நன்மைகள் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மிகவும் மோசமான இடமாக பார்க்கப்படுவது ஜென்மம், அஷ்டமம் மற்றும் விரயம். இந்த இடத்தில் இருப்பவர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும். கும்பராசி, கடகராசி மற்றும் மீன ராசி இந்த ராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் இருப்பதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்களுக்கு சப்தம பார்வை ஜென்மராசியிலே விழுவதால் தேவையில்லாத பல குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. இப்படி சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான முரண்பாடான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் நிச்சயமாக பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் அதே சமயம் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீடான மகர ராசிதான் அவருக்கு உச்ச வீடாக இருக்கிறது. உச்ச நிவர்த்தி பெற்று சனியுடன் இணைவதால் சில விஷயங்கள்ல தாக்கம் நிச்சயமாக குறையும். எனவே எதிர்பார்த்தபடி சில பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இப்படி சனி செவ்வாயின் இணைவு காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் சந்தித்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் என்பதை சற்று விரிவா பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயின் இணைவு முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட ரூணரோக சத்துருஸ்தானமாக இருப்பதால் நிச்சயமாக கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக தொழில் ரீதியாக எதிர்பாராத ஏற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அலைச்சலும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட பல வழிகளில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது. கடனை சங்கிலி தொடர் போல் மாற்றி மாற்றி வைத்தாலும் கடன் சார்ந்த தொல்லை இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே சமயம் விலை உயர்ந்த பொருட்களையும் சொத்துக்களையும் விற்க வேண்டாம், விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் இதில் நிதானமும் கவனமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் போதிய மூலதனம் இல்லை என்று இப்போது செய்யக்கூடிய சிறு தவறு கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது புதிய சொத்துக்கள் வாங்கும் போது பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நிச்சயமாக சாலச்சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானம் என்பதால் நிச்சயமாக புதிய வருமானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் கவனம் நிச்சயமாக தேவை என்பதை செவ்வாய் மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயமும் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயமும் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.